Hello everyone, welcome to நூலிலைக்கினம். இன்றைக்கி நம்ம இந்த crochet fish applique எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் ஒரு ஆரஞ்சு 4 yarn எடுத்திருக்கேன். 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செயின் 3, அதுக்கப்புறம் 5 double crochet on the magic ring. 1 2 3 4 5 அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் crochet on the magic ring. அதுக்கப்புறம் செயின் 2, அதுக்கப்புறம் 7 double crochet around the magic ring. 7 double crochet around the magic ring. 2 3 4 5 6 7. So அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் செயின் 3 டாப், அதாவது செயின் 3 டாப், அது தேர்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கை நல்லா டைட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 3, டர்ன் யுவர் ஒர்க்கை டர்ன் பண்ணி அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochets. இது நம்ம ஃபிஷ்ஷோட டெயில். இது ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஃபிஷ்ஷு. ஸோ பிகினருக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ப்ராஜெக்ட். இதை நீங்கள் அப்படியே ஒரு க்ளூகன் போட்டு ஒரு ஹேர் கிளிப்பில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ யானை கட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாட் மூலமாக டைட்டன் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம crochet fish க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு 2 black color glass beads எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு நீடில் வச்சு ஐ மாதிரி இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஃபிஷ்ஷோட ஐக்காக. இப்போ இதை ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு க்யூட் ஃபிஷ் ஆப்ளிக் க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலைக்கினம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.